ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு மிக முக்கியமான ரொம்ப பாப்புலரான ஒரு மருந்தை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். தாலிசபத்ராதி சூர்ணம். இது ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிகமாக இருமல் சளிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இது. ஆனால் வெறும் இருமல் சளிக்கு மட்டும் இது வந்து சொல்லப்படலை. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன் இது. எல்லோரும் வந்து கையில் வச்சுருக்க வேண்டிய மெடிசன். இப்போ அது வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, சோவபுள் டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது. இந்த தாலிசபத்ராதி சூர்ணம் அப்படி என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக இந்த மருந்து சொல்லப்பட்டது ராஜயக்ஷ்மா சிகிச்சை என்று சொல்லக்கூடிய க்ஷயரோக சிகிச்சை. அது வந்து நவீன மருத்துவத்தோடு ஒப்பிடும்போது டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னு சொல்லி காச நோய் அதனோட ஒப்பிடலாம். அந்த நோயினுடைய சிகிச்சையில் சொல்லப்படக்கூடிய ஒரு மருந்து. ஏன் அந்த சிகிச்சையில் வந்து ஆச்சாரியர்கள் சொன்னாங்க அப்படின்னா, காசநோயாளிக்கு பசி இருக்காது, ருசி இருக்காது, இருமல் அடிக்கடி இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், அதே மாதிரி கொமட்டல் இருக்கும். அவங்க என்ன சாப்பிட்டாலும் கொமட்டல் இருக்கும், உடம்பு மெலிஞ்சிட்டே போகும், எப்போ ஒரு காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு தீர்வாக தாலிசபத்ராதி சூர்ணத்தை ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. தாலிசபத்ராதி சூர்ணத்தில் அப்படி என்னெல்லாம் இருக்குது இன்கிரீடியன்ட்? தாலிசாதியில் சேரக்கூடிய மருந்து கலவைகள் சுக்கு, மிளகு, திப்பிலி, மூங்கிலுப்பு, பட்டை மற்றும் கல்கண்டு, ஏலம், இந்த மாதிரி மருந்துகள் தான் அதில் முக்கியமாக சேர்க்கப்படுகிறது. தாலிசாதி சூர்ணத்தை வந்து எல்லா வயதினரும் உட்கொள்ளலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இருமல் சளி இருக்கிற சமயத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அப்படியே வாயில் போட்டு சுவைத்து சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கிறதுனால தேனில் குழைச்சி பல தடவைகளாக அது நாக்கில் தடவி கொடுக்கலாம். குழந்தைங்க பொதுவாகவே சளி, ஜலதோஷம், இருமல் இருக்கிற சமயத்தில் உணவு உட்கொள்ள மாட்டாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வாமிட் வந்துடும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எல்லாம் உணவுக்கு முன்னாடி இதை தேனில் குழைச்சி நாக்கில் தடவி விட்டு சாப்பிட சொல்லணும். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த கொமட்டலோ இல்லைன்னா வாமிட்டிங்கோ இருக்காது. அதே மாதிரி இருமலும் கட்டுக்குள் வரும். இருமலும் காய்ச்சல் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கண்டிஷனில் தாலிசபத்ராதி சூர்ணத்தை உட்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து கல்கண்டு சேர்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப அதிகமான டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் கல்கண்டை தவிர்த்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்து தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லையானால் சிறிய அளவில் எடுத்துக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எனவே தாலிசபத்ராதி சூர்ணத்தை உபயோகித்து அதனுடைய முழு பயன்களை நீங்கள் பெற வேண்டும்.